கொங்கு நாட்டிலே யாரும் தோட்டத்திலே வாழ முடியாது. சிவகிரியிலே 2 வயதானவர்கள் கை கால் எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி விட்டார்கள். காதிலே காதோடு அறுத்து விட்டு சென்று விட்டார்கள் கொள்ளையர்கள். யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அண்ணாமலை அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். உடனடியாக 1 வார காலத்திற்குள்ளாக பிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் பிடித்தார்கள். யாரை தெரியுமா? பிடித்தவர்கள் 19 கொலைகளை நான் செய்திருக்கிறேன் சொன்னார். நான் தமிழக காவல்துறை பார்த்து கேட்கிறேன், 19 கொலைகளை இவர்களை செய்தார்கள் என்றால் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாலே ஏற்கனவே கொலையில் சம்பந்தப்பட்டு பிடிபட்டு காவல்துறையில் ஜெயிலுக்குள்ளே இருப்பதெல்லாம் யார்? நிரபராதிகளா அல்லது இவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகளா? தமிழக காவல்துறை கண்டிருக்கிறதா? தமிழக காவல்துறையை கையிலே வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் சரியான முறையில் நிர்வாகம் பண்ணுகிறார்களா? இல்லையே. அதற்கான விடிகாலம்தான். மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எல்லா கிராமங்களிலும் மது பழக்க வழக்கங்கள், பாலியல் வன்கொடுமைகள். 2024ஆம் ஆண்டு ஒரத்த நாட்டிலே ஒருவர் ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கிறார், கஞ்சா அடித்துக் கொண்டு. யார் தெரியுமா? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய மன்றத்தை சேர்ந்தவர். இப்படி தினசரி பாலியல் வன்கொடுமைகள். சென்னையிலே பாலியல் வன்கொடுமைகள். ஒரு பெண் 10வது வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் வழக்கு கொடுக்க போன பெற்றோர் மீதே வழக்கு போட்ட காவல்துறை தமிழகத்தில் இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் நிச்சயமாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு நடைபெறுகிற பொது தேர்தலில் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற பொது தேர்தலில் நீங்கள் அத்தனை பேரும் கண்துஞ்சாமல் உழைக்க வேண்டும், எதையும் எதிர்பாராமல் உழைக்க வேண்டும். கூட்டணி யாரோடு? கவலை இல்லை, கேள்வி கேட்கக்கூடாது. கூட்டணி யார் அமைத்திருக்கிறார்? நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். யாரோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள்? பொருந்திய கூட்டணி, ஏற்கனவே நம்மளோடு இருந்த கூட்டணி. பாரதிய ஜனதா கட்சி ஒன்று சாதாரண கட்சி அல்ல. யாரிடம் நாம் இறங்கி போய்விட மாட்டோம். பண்டிட் தீனதயாள் உபாத்யா நமது முன்னோர்கள்லாம் உருவாக்கிய மாபெரும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கிறோம். இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். வாழ்ந்து ஒப்பற்றத்தில் புரட்சியாளர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம், அதனை கண்டெடுத்து அதனோடு கூட்டணி. நமது அமித்ஷா அவர்கள் அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் EPS அவருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக ஆட்சி மலர்ந்தே தீரும். அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. பத்திரிகையாளர்கள் என்னிடம் கேட்டார்கள். பத்திரிகையாளர்கள் என்ன கேட்டாங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யாத்திரை நடத்தினார்களே, நீங்கள் என்ன யாத்திரை நடத்தப் போகிறீர்கள்? என்னுடைய யாத்திரை எல்லாம் எங்களுடைய தலைவர் மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்னது மாதிரி சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு யாத்திரை போவதுதான் என்னுடைய யாத்திரை. அதனுடைய சங்கல்பமாக இன்று எடுத்துக்கொண்டு நீங்க அனைவரும் பாடுபட வேண்டும். ஜூன் 22ஆம் தேதி திருப்பரங்குன்றத்திலே முருகபக்தருடைய மாநாடு நடைபெற இருக்கிறது. ஜூன் 22ஆம் தேதி முருகபக்தருடைய மாநாடு நடைபெற இருக்கிறது. முருகரை கும்பிட்டு எந்த காரியம் செய்தாலும் வெற்றிதான். முருகரை கும்பிட்டு எந்த காரியம் செய்தாலும் வெற்றிதான். ஒரு பாட்டு உண்டு, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் ஜூன் 22ஆம் தேதி நாம் அனைவரும் கூடினால் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எதிரொலிக்கும். உங்கள் அனைவரோடு ஒத்துழைப்போடு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய வழிகாட்டுதலோடு வெற்றி நிச்சயம், வெல்வது நிச்சயம். பாரதிய ஜனதா கட்சி வெல்வது நிச்சயம். தேசிய ஜனநாயக ஆட்சி மலர்வது நிச்சயம் நிச்சயம். நன்றி, வணக்கம்.